அன்பிற்கு அடிமையாவது வரம், அடிமைத்தனத்தில் அன்பை தேடுவது முட்டாள்தனம். உந்தி தள்ள ஆள் இருந்தால் ஊர்க்குருவியும் பருந்தாகும். நம்மை புரிந்து கொள்ளாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவரவர்களின் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று நகர்ந்து செல்வதே சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கம் அர்த்தமற்றது. மகிழ்ச்சி என்பது நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவது அல்ல, உங்களிடம் உள்ள அனைத்தையும் அனுபவிப்பதுதான். கேடு என்று தெரிந்தால் அதை விட்டு விடுவதுதான் நல்லது. நாம் எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் நம் செயல்களுக்கான விளைவுகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர். வழிகளை தந்த பின்னர்தான் பாடத்தை கற்பிக்கிறது. அளவுக்கு மீறிய பாசமும் சரி, அளவு கடந்த கோபமும் சரி, ஒரு நாள் நம்மை அனாதையாக்கிவிடும். கர்ஜிப்பதை சிங்கம் நிறுத்தினால் நரி கூட நாட்டாமை செய்ய கிளம்பிவிடும். நம்மை பற்றி அடுத்தவரின் எண்ணங்களுக்காக கவலைப்படாதீர்கள். முட்டாளின் கண்களுக்கு புத்திசாலி ஒரு பைத்தியக்காரனாக தான் தெரிவான். கடந்து போனதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். அது கடந்து சென்றதே நாம் கவலைப்படக்கூடாது என்றுதான். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை திருத்துவதற்கு காலம் நமக்கு கை கொடுக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் கடந்த காலத்தை விட சிறப்பாக வாழ நமக்கு அனுமதி அளிக்கிறது. யார் உதவியும் இல்லாமல் தனியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் நம்மை வெல்ல யாராலும் முடியாது. கோபத்தில் பொறுமை இழக்காதே, கவலையில் கண்ணீர் விடாதே, பழகியவரை பாதியில் விடாதே, விலகியவரை தேடிச் செல்லாதே. நம் இலக்கை அடையும் பயணத்தில் கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கண்டு கொள்ளாமல் முன்னேறுங்கள்.